நள்ளிரவு நூலகம். ஒரு சவால் இருந்துதான் இதெல்லாம் ஆரம்பிச்சுது. அந்த சவாலை அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்க கூடாது. இந்த காட்டுக்குள்ள 4 நண்பர்கள் தொலைஞ்சு போயிருந்தாங்க. இன்னும் நிறைய மோசமான விஷயங்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஜேன், இது உன்னோட முட்டாள்தனமான ஐடியா. உன்னாலதான் நாம இப்ப தொலைஞ்சிட்டோம். கவலைப்படாத லீனா, போட்டினா போட்டிதான். நீ தோத்துட்ட, அதனால நீ வந்துதான் ஆகணும். இந்த காடு ஒன்றும் அவ்வளோ மோசமானது இல்லை. அப்படின்னு நமக்கு நடந்துடும். ஓ கண்டிப்பா. ஒரு மேப் கூட படிக்க தெரியாதவன் தான் இதை சொல்றான். இந்த மாதிரி ஆள நமக்கு வழிகாட்டியா வச்சிருந்தா இப்படிதான் நடக்கும். சரி விடுங்க காய்ஸ், இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருந்தா எப்படி? கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும். இந்த சவாலுக்கு நான் கட்டாயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு தெரியும்ல, ஒரே நேரத்துல 20 பிஸ்கெட் என்னால சாப்பிட முடியும். அந்த திறமையை வச்சு இந்த உலகத்தை காப்பாத்த போறியா? காய்ஸ், யாரோ நம்மள கவனிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியல. ஆனா ஈத்தன் சொன்னது ரொம்ப சரி. ஏதோ ஒண்ணு அவங்கள கண்காணிச்சிட்டு இருந்தது. ஏதோ ஒண்ணு சரியான தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தது. பயந்தாலும் ஆர்வமா இந்த தெரியாத காட்டுக்குள்ள 4 நண்பர்களும் ஒன்னா போய்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த மரங்கள்ல திடீர்னு வெளிச்சம் வர ஆரம்பிச்சது. அத போய் பார்க்கணும்னு இவங்க எல்லாருக்கும் தோணுச்சு. நில்லுங்க, நாம அங்க போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் கூடாது? அப்படி என்ன மோசமா நடந்துட போகுது? ஜேன், எங்க போன? லீனா, இல்ல, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள சாகசம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சுழலுக்குள்ள போய் ஒரு இடத்துல இறங்குனாங்க. ஆனா அது காடு கிடையாது. அதையும் தாண்டி வினோதமா ஒரு தூரமான இடத்துக்கு போனாங்க. அது ஒரு லைப்ரரி. ரொம்ப பெருசா இருக்கும், பழமை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம அதுக்கு முடிவே கிடையாது. என்ன இது? லைப்ரரியா? அவங்க முன்னாடி இருந்தது முடிவே இல்லாத நிறைய ஷெல்ஃப்ஸ். சுத்தி இருந்த படிக்கட்டுகள் எல்லா பக்கமும் போச்சு. ஈர்ப்பு விசையை மீறி எல்லாம் அமைஞ்சிருந்தது. இந்த இடம் ரொம்ப அழகானதுதான். அந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த இடம் ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் அந்த ஷெல்ஃப்ஸ் பக்கத்துல நடந்து போகும்போது அதுல ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறத பார்த்தாங்க. அந்த புத்தகத்துல இருக்க தலைப்புகள் அவங்களோட பண்பு, பயம், அப்புறம் கனவை வெளிப்படுத்துச்சு. மியா, எல்லாரையும் மகிழ்விக்கணும்னு நினைக்கிறவரு அதை முழுமையா செய்ய முடியாது. ஆமா, இதுல என்ன சொல்ல வராங்க? ஈத்தன், உள்ளேயே இடிந்து விழும் ஒரு சரியான முகப்பு. நான் இடிஞ்சு விழறனா? இதோ இத பாத்தீங்களா? லீனா, அறிமுகம் இல்லாதவங்களை பார்த்து பயப்படக்கூடிய பெண். ஓகே, இதுல ரொம்ப குறிப்பிடப்பட்டு சொல்லிருக்கு. என்னோட பாத்தியா? ஜேன் ஜெயிக்கிற பையன், தோக்கறதெல்லாம் அவனுக்கு விஷயமே இல்ல. என்ன பத்தி ஆழமா போட்டிருக்கு. திடீர்னு அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியில வந்தது. உயரமா, ஒல்லியா, கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு உருவம் வந்து நின்னுச்சு. அவர் போட்டிருந்த உடை ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அது ரொம்ப வித்தியாசமாவே இருந்தது. சரி சரி சரி, அறிவுதான் சக்தி. ஆனா பத்திரம், ஏன்னா சக்திக்கும் பிரச்சனைகள் இருக்கும். வா, நீங்க உள்ள வந்த என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. ஆமா, யார் நீங்க? இந்த இடம் எப்படிப்பட்டது? அதாவது நான் இந்த மிட்நைட் லைப்ரரிய பாத்துக்கிறவன். அப்புறம் நீங்க தான் இத தேடி வந்தவங்க. நீங்க எப்பயுமே இப்படிதான் பேசுவீங்களா? இங்க பாருங்க மிஸ்டர் ரிடில் மேன், இங்க இருக்க புக்ஸுக்கெல்லாம் எங்களை பத்தி எப்படி தெரியும்? இந்த லைப்ரரி ஆன்மாவை பிரதிபலிக்கும். நீங்க எழுதுன கதைகளை அது வெளிக்காட்டும். நீங்க இன்னும் சொல்லாம இருக்கிறதையும் அது வெளிக்காட்டும். எங்களுக்கு இங்க நடக்கிற எதுவுமே புரியல.
அந்த லைப்ரரியனோட கண்கள் மின்னுச்சு. பக்கத்துல இந்த ஷெல்ஃப்ல இருந்து ஒரு புத்தகத்தை அவர் எடுத்தாரு. மத்த புத்தகத்தை விட இந்த புக்கு ரொம்பவே ஜொலிச்சுது. அதோட பேரு தி ஃபர்ஸ்ட் ஒன். இது வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? தி ஃபர்ஸ்ட் ஒன். உங்களுக்கு தெரியுமா, நான் எப்போ நம்புற ஒரு விஷயம், முதல்ல ஒருத்தருக்கு வர வேண்டியது பயம்தான். ஒவ்வொரு சாப்டரும் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அது திறக்கப்படும். இத நீங்க திறக்க விரும்புறீங்களா? கண்டிப்பா, ஏன் கூடாது? அப்படி என்ன மோசமா நடந்துற போது? ஓ, அப்படி பேசுறத முதல்ல நிறுத்து ஜேன். ஆனா ரொம்ப லேட். அப்பதான் அந்த புத்தகத்தை அவங்க திறந்தாங்க. அப்போ அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த புத்தகம் திறந்த உடனே இவங்க 4 பேரையும் அது உள்ள எடுத்துக்கிச்சு. என்னை யாராவது காப்பாத்துங்க! இதுக்கெல்லாம் காரணமே நீதான். ஒரு வினோதமான நகரத்துக்கு வந்து எல்லாரும் இறங்குனாங்க. அந்த இடம் இருட்டா மட்டும் இல்லாம குளிராவும் இருந்தது. வானத்துல ஒரு பெரிய கடிகாரத்தை எல்லாரும் பார்த்தாங்க. சுழல்ல சுத்தி சுத்தி வந்ததுனால நீ டயர்ட் ஆயிட்டியா என்ன? நம்ம எங்க இருக்கோம்? அப்புறம் இந்த கடிகாரம் எப்படி அங்க இருந்தே தொங்கிட்டு இருக்கு? எனக்கு வீட்டுக்கு போகணும். ஓகே, முதல்ல எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. எனக்கு என்னமோ நாம எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆஹா, இது ஃபன்னா இருக்குல்ல? அந்த நிழல் நகரத்துக்குள்ள அவங்க போகும்போது அவங்க போன இடத்துல அவங்க பார்த்தது ஒரு பெரிய கிளாக் டவர். இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்லுங்களேன். இந்த சாப்டர்ல இருந்து உயிரோட நீங்க திரும்பி வரணும்னா பிடிப்பட்ட ஷேடோ நகரத்தை நீங்க விடுவிக்கணும். ஷேடோ மாஸ்டர் கிட்ட இருந்து நேரத்தையும் திரும்ப ஆரம்பிக்கணும். குட் லக். ஆமா, யாரு இவரு? அப்படின்னா நாம இப்போ கனவு காணல. 2, நாம இப்ப இருக்க இடத்துக்கு பேரு சிட்டி ஆஃப் ஷேடோஸ். அப்புறம் 3, ஷேடோ மான்ஸ்டர்னு அழைக்கப்படுற அத நாம ஜெயிச்சாகணும். கண்டிப்பா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் தான் உங்களை இதுல இழுத்து விட்டேன். நானே இதை பாத்துக்கிறேன். அந்த ஷேடோ மான்ஸ்டர் கிட்ட வரும்போது ஜேனோட தைரியம் மொத்தமா போச்சு. தான் தோத்துருவோங்கிற பயத்துல ரொம்பவே நடுங்கிக்கிட்டு இருந்தான். ஓகே, என்னால இதை தனியா சமாளிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. நான் உன் கூட வருவேன்னு மட்டும் நீ நினைக்காத. எனக்கு அதுக்கான அவசியமே இல்லை. என்னையே என்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாது. அந்த ஷேடோ மான்ஸ்டர் இன்னும் பெருசாச்சு. கைஸ், என்ன தனியா விட்டுறாதீங்க. எனக்கு தனியா இருக்கணும்னா பயம். அதுக்கப்புறம் அந்த ஷேடோ மாஸ்டர் இன்னும் பெருசாச்சு. எதுக்காக அது பெருசாகிட்டே இருக்கு? சரி, எல்லாரும் என்ன இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாம் இப்படியே நிக்கிறதுனால ஒண்ணும் மாற போறது இல்ல. நானே போறேன். என்ன? எப்படி உன்னால இது முடிஞ்சது? என்ன சொல்ற? நான் அவனை தொடக்கூட இல்லையே. கண்டிப்பா நம்ம தோத்துடுவோம். இரு, நம்ம பயந்தான் அவனுக்கு தீனியா இருக்கு. கைஸ், அததான் அந்த லைப்ரரியனும் சொன்னாரு. பயம்தான் முதல்ல வரும்னு. நாம பயத்தை தாண்டிட்டோம்னா ஷேடோ மான்ஸ்டர் அவன் சக்தியை இழந்துருவான். ஜேனோட பயத்தை போக்குறது தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன இருந்தாலும் தனக்குள்ள தான் தோத்துருவோங்கிற பயம் அதிகமாவே அவனுக்கு இருந்தது. சரி காய்ஸ், நானும் வரேன். தோத்துருவோங்கிற பயம் இருந்தா எப்பவுமே ஜெயிக்க முடியாது, சரியா?
Yes, அதுதான் உண்மை. Yay. 4 பேரும் சேர்ந்து ஷேடோ மாஸ்டர் கிட்ட போனாங்க. ஆச்சரியமா ஒண்ணு நடந்தது. ஷேடோ மாஸ்டர் திடீர்னு குட்டி ஆயிட்டாரு. அப்புறம் கடைசியா ஷேடோ மான்ஸ்டர் மறைஞ்சிட்டானே. நகர மக்கள் இவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க கூட்டத்துக்கு தெரியப்படுத்தினதுல அந்த ஷேடோ மாஸ்டர்னால நேரமே முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க அவனை தோக்கடிச்சதுனால நேரம் பழையபடி மாறி அவங்கள காப்பாத்திருச்சு. ஆனா இன்னும் ஏன் இருட்டா இருக்கு? ஏன்னா இந்த நகரமே ஷேடோ நகரம். ஓ அப்போ சரிதான். வெளிச்சமே இல்லாம எப்படி நிழல் இருக்கும்? எனக்கு என்ன தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வெளியே போற வழி வந்தது. அந்த 4 பேருக்குமே தெரியும் அந்த வழியிலேயே போனா லைப்ரரியன் கிட்ட போயிடலான்னு. அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பாய் சொல்லிட்டு அந்த ஷேடோ சிட்டியை விட்டு எல்லாரும் வெளியே போனாங்க. நீங்க என்ன நடக்குறீங்க? நீங்க உங்க டாஸ்க முடிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? லைப்ரரி இடிச்சு விழ போகுது. தலையெழுத்து இப்படிதான் வேலை செய்யும், சரிதானே? எல்லாமே மந்திரமோ இல்லையோ கண்டிப்பா முடிவுக்கு வந்துதானே ஆகணும். இப்போ உங்க பயமெல்லாம் போயிடுச்சு. நள்ளிரவு லைப்ரரியோடைய வேலையும் முடிஞ்சது. உங்க பயணத்தை நீங்க தாராளமா தொடங்குங்க. இருங்க, ஆனா நீங்க யாரு? நான் தான் டைம் கீப்பர். தொலைஞ்சவங்களை வழி நடத்துறது தான் என் வேலை. ஆனா நான் தலையிட மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும். எல்லாருடைய தலையெழுத்தும் நேரத்தோட தான் இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா மிட்நைட் லைப்ரரி காணாம போயிடுச்சு. திரும்பவும் அவங்க காட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. தொலைஞ்சு போயிட்டீங்களா? வண்டியில இருங்க. நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க உணர்ந்தாங்க. ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அங்க இருந்து கிளம்பிட்டாங்க.